சென்னை தியாகராய நகரில் உள்ள கமலாலயத்தில் நயினார் நாகேந்திரன் தலைமையில் பாஜக மையக்குழு கூட்டம் தொடங்கியது. இது குறித்தான முழு விவரங்களை வழங்கவிருக்கிறார் செய்தியாளர் ராஜகுமரன். விவரங்களை வழங்கலாம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகக்கூடிய விதமாக பாஜகவிலே தேர்தல் பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஏற்கனவே பாஜகவின் மேலிட பார்வையாளர்கள் தமிழகத்திற்கு நியமிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது தேர்தல் பொறுப்பாளர்களாக டெல்லியில் பாஜக ஆட்சிக்கு வரக்கூடிய வகையிலாக வியூகம் வகுத்திருந்த பாஜகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களில் ஒருவரான பைஜெயந்த் பாண்டா மற்றும் முரளிதர் ஆகிய 2 பேரை தமிழகத்திற்கான தேர்தல் பொறுப்பாளர்களாக பாஜக தலைமை நியமித்திருக்கின்றது. இந்த நிலையில் தான் இன்று பாஜக சார்பிலே அந்த தேர்தல் பொறுப்பாளர்களை அறிமுகம் செய்யக்கூடிய விதமாக முக்கிய நிர்வாகிகளோடு தேர்தல் தொடர்பான கூட்டணி குறித்த நிலைப்பாடுகளை ஆலோசிக்கக்கூடிய வகையிலாக இந்த மையக்குழு கூட்டம் பாஜகவின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தலைமையில் நடைபெறுகின்றது. பாஜகவின் தேர்தல் பொறுப்பாளர்கள் மட்டுமல்லாமல் மேலிட பொறுப்பாளர்கள் மத்திய இணையமைச்சர் எல் முருகன், பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டவர்கள் பங்கேற்றிருக்கின்றார்கள். ஏறக்குறைய இரவு 8 மணி வரை நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி தற்பொழுது எவ்வாறு இருக்கின்றது, தேசிய ஜனநாயக கூட்டணியில் கடந்த காலத்தில் இருந்தவர்களை மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்கான வியூகங்கள் என்ன என்பது தொடர்பாக ஆலோசிக்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் அதிமுக பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து தேர்தல் பரப்புரையிலே ஈடுபட்டு வருகின்றார். அவரோடு இணைந்து பாஜகவும் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடக்கூடிய விதமாக பயண திட்டத்தை வகுப்பதற்கான ஆலோசனை நடைபெறுகின்றது. அது மட்டுமல்லாமல் வரும் 12ஆம் தேதி மதுரையில் இருந்து பாஜகவின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தேர்தல் பரப்புரையை தொடங்குகின்றார். ஒவ்வொரு நாளிலும் மாலை நேரத்தில் மிகப்பெரிய அளவில் பொதுக்கூட்டமாக அதை நடத்துவதற்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் நயினார் நாகேந்திரனுடைய பயண திட்டம் அவருடைய சுற்றுப்பயணத்தின் பொழுது எவ்வாறு மக்களை கவரக்கூடிய வகையிலே தேர்தல் பரப்புரையில் ஈடுபட வேண்டும், ஒவ்வொரு சட்டப்பேரவை தொகுதியிலும் வாக்காளர்களை தாண்டி அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய வட்டார தலைவர்களை, சமூக அமைப்புகளை சந்தித்து ஆதரவு திரட்டுவது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்படுகின்றது. பைஜெயந்த் பாண்டாவை பொறுத்தவரை 27 ஆண்டுகளுக்கு பிறகு டெல்லியிலே பாஜக ஆட்சியை கைப்பற்றுவதற்கு வியூகம் வகுத்தவராக பார்க்கப்படுகின்றார். அசாமிலும் கூட அவருடைய தேர்தல் வியூகம் மிகப்பெரிய அளவிலே பாஜகவிற்கு கை கொடுத்திருந்தது. அந்த அடிப்படையில் தான் அதிமுகவினரையும் இணைத்து தேசிய ஜனநாயக கூட்டணியிலே அந்த தேர்தல் பிரச்சாரங்களை முன்னெடுக்கக்கூடிய விதமாக பைஜெயந்த் பாண்டாவை தேசிய தலைமை நேரடியாக பாஜகவினுடைய மாநில தமிழ்நாட்டிற்கான தேர்தல் பொறுப்பாளராக நியமனம் செய்திருக்கின்றார்கள். அவர் தன்னிடம் இருக்கக்கூடிய அந்த தரவுகள் அடிப்படையிலே கடந்த காலங்களிலே டெல்லி உள்ளிட்ட மாநிலங்களிலெல்லாம், அசாம் உள்ளிட்ட இடங்களிலே, ஒடிசா உள்ளிட்ட மாநிலங்களிலே எவ்வாறு அந்த தேர்தல் பரப்புரையில் கூட்டணி கட்சியை ஒருங்கிணைத்து செயல்பட்டார்கள் என்ற அடிப்படையிலே கூட்டணி கட்சிகளை முழுவதுமாக ஒருங்கிணைப்பதற்கான சில வியூகங்களை வகுப்பார் என்று தெரிகின்றது. அதன் குறிப்பாக திமுகவிற்கு எதிரான நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகளை ஒருங்கிணைத்தால் மட்டும்தான் தேசிய ஜனநாயக கூட்டணி எதிர்பார்த்த ஒரு வெற்றியை தமிழ்நாட்டில் பெற முடியும் என்று பாஜகவின் தேசிய தலைமை நினைப்பதாக கூறப்படுகின்றது. அந்த அடிப்படையில் தான் அவருடைய பைஜெயந்த் பாண்டா அவர்களுடைய நியமனத்தையும் பாஜகவினர் பார்க்கின்றார்கள். எனவே மேலும் சில கூடுதலாக முக்கிய கட்சிகளை, அந்தந்த வட்டாரத்தில் செல்வாக்கோடு இருக்கக்கூடிய கட்சிகளை எல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும். அந்த கூட்டணி இணைவை அதிமுகவும் ஏற்கக்கூடிய விதமாக செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே இன்று நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில் பைஜெயந்த் பாண்டா, நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகளுடன் தற்போது ஆலோசித்து வருகின்றார். நன்றி ராஜகுமரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.